அழகே அழகு சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா உங்க அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, நீ என்னவே கைய ஓங்குறத நிப்பாட்டியிருப்ப. உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? நீ வாங்கிட்டு இருக்கிற வேலை நான் இல்லாம உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. மதி இருந்துட்டு அவரோட திறமைக்கு அவர் அந்த வேலையை வாங்கியிருப்பாரு. நீங்க ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு அடிமையாவே அவங்க இருக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் தங்கச்சி இறந்து போனாங்கன்னா அதுக்கு காரணம் இவங்களா இருப்பாங்க. இவங்க தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்கல்ல, எனக்கு உங்கள் தங்கச்சியை பிடிக்கல, எனக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்கு, இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கல்ல. ஆனால் இவரோட உணர்ச்சிக்கு மரியாதை கொடுக்காதனால தான் உங்கள் தங்கச்சிக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, உங்கள் எல்லாருக்கும் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ கடந்தவளை எங்கள் வீட்டுக்கு மகாராணி மாதிரி உங்களை நாங்கள் வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம், நீயே இவ்வளோ திமிரை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் இருந்துட்டு மதியை பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் இருந்துட்டு மதியை திட்ட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைம்மா, நீங்கள் எதுவாக இருந்தாலையும் எங்கிட்ட பேசுங்க, என்ன அடிக்கணும்னு தோணுதா என்ன அடிங்க, என்ன திட்டணும்னு தோணுதா என்ன திட்டுங்க, ஆனால் மதியை பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகே சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.